உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஆக்னே இருக்குதா? அப்போ ரைஸ் வாட்டர் டோனர் யூஸ் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இந்த ரைஸ் வாட்டர் டோனர் இந்த 3 விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத தான் நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். நான் எப்படி ரைஸ் வாட்டர் டோனர் மேக் பண்ணேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பவுலில் 1 கப் ரைஸு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் அகெயின் தண்ணி ஊற்றி செகண்ட் வாஷும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் அப்படிங்கிற மாதிரிக்கு 2 கப் வாட்டர் ஊற்றி ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் அப்படி நல்லா சோக் ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஆஃப்டர் 1 ஹவர் இதை எடுத்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த ரைஸோட மில்க்கை மட்டும் ஓகேவா, மில்க்கை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன். இதை நம்ம 7 டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கே தெரியும் என்னோட ஆக்னே ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. என்னோட ஆக்னே நேச்சுரலா க்யூர் பண்றதுக்கான எல்லா ரெமெடிஸும் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதில இப்போ ரைஸ் வாட்டர் டோனர் ட்ரை பண்ண போறேன். இத 7 டேஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, உண்மைக்குமே என்னோட டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ஓப்பன் போர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.